அவர் உங்களை பார்க்கணுன்னு ரஜினி சார் சொன்னார் உங்கள்கிட்ட பேசுனேன்னு. சிவபாராட்டினார். அசத்திட்டாரு. அது இப்போ தான் ஃபோன் பண்ணார். ஸோ இன்றைக்கி தாய் கலவி படம் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இட் வாஸ் வெரி 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 நைஸ். ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. அண்ட் டிரெக்டர் வந்து பெரிய முருகனோட பக்தர் நினைக்கிறேன். பயங்கரமான முருகன் கனெக்ட் இருந்தது. எனக்கும் முருகசாமி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் சிவகார்த்திகேயன் ஓட ப்ரொடக்ஷனில் இந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான படம். ராதிகா அம்மா வந்து பிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பயங்கரமான எஃபர்ட்ஸ். அந்த கெட்டப்பாக இருக்கட்டும், ரொம்ப டைம் எடுத்து கெட்டப் சாதாரணமாக 2-3 hours ஆகும் அந்த கெட்டப் பண்ணுறதுக்கு. ஸோ கெட்டப் போட்டு இந்த மாதிரி நடித்ததில் ஐ திங்க் அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டே கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட மூலிமா. அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும். தேங்க்யூ. வணக்கம். தாய் கிழவி ராதிகா மேம் சொல்லவே தேவையில்லை. ஒரு நடிப்பு அறிக்கையும் சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிழிச்சிட்டாங்க. பயங்கரமாக இருக்குது. அதுமாதிரி டேரக்டர் மண் வாசனை மாறாமல் அற்புதமாக பண்ணிட்ட டேரக்டர் அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன். உண்மையிலே படம் பார்த்து தான் என்ன பேசுன்னு தெரியல. ஃபஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ காமெடி, செகண்ட் ஹாஃபில் வந்து அவ்வளோ எமோஷனல் அண்ட் காமெடி. வெறும் ஒரு காமெடி படமாக இல்லாமல் எமோஷனலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க டேரக்டர். அண்ட் இந்த படம் வந்து இது மாதிரி கதையை செலக்ட் பண்ணது வந்து சிவகார்த்திகேயன் சாருக்கு தான் முதல்ல வாழ்த்து சொல்லணும். ஸ்கிரிப்டு தான் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்கிரிப்டை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு அந்த புது டேரக்டருக்கு வாய்ப்பையும் கொடுத்துருக்காரு. அதுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் பண்ணி கொடுத்துருக்காரு. அற்புதமாக இருக்குது. மொத்த டீமுக்கும் தாய் கிழவியில் நடித்த அத்தனை சிங்கப்புலி அண்ணன், முனிஸ்கான் அண்ட் சரவணன் அண்டு எல்லாருமே சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அவங்க கேரக்டர். அல்டிமேட் அண்ட் ராதிகா மேம், கங்க்ராட்ஸ் ஆல் ஹோல் டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கங்க. உண்மையிலேயே வந்து இது படம் இல்லைங்க, பாடம். எல்லா பெண்களும் பார்க்க வேண்டிய ஒரு பாடம் தான் இந்த படம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. உண்மையிலேயே வந்து என்ன மாதிரி ஒரு வயசு கடந்த பெண்கள் எல்லாருக்குமே இந்த பாடம் வந்து ஒரு பெரிய லெசன். அவங்க வந்து பொம்பளை சிவாஜியாக வந்துட்டாங்க. உண்மையிலேயே என்னோடய ஆசையை சேர்த்து நான் வந்து என்னுடைய அக்காவாக உடன்பிறவா சகோதரியாக நினைக்கிற ராதிகா அம்மாவுக்கு இன்னும் நிறைய 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 படங்கள் நிச்சயமாக இது தேசிய விருது வாங்கும். அவங்களுக்கு நாங்கள் எல்லாருமே உழைப்போம் அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்கிறதுக்காக. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ராதிகா அம்மா எனக்கு எவ்வளோ க்ளோஸ்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்னோடய லைஃப்க்கே அவங்க பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த படம் வந்து பெண்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும். இந்த படம் தான் பிளாக்பஸ்டர் ஆகணும். இந்த கதைகள் பிளாக்பஸ்டர் ஆகணும். விஷிங் ராதிமா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் நேஷனல் அவார்டு. இப்போவே நான் சொல்லிடுறேன். மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தாய் கிழவி ப்ரீமியர் ஷோ இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது படம். ஒரு சின்ன நாட்டை வச்சுட்டு ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் டேரக்டர் சிவகுமார் சார். மற்றபடி ராதிகா மேம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க ரியல் லைஃப்பில் இருக்கிற கேரக்டருக்கும் படத்தை ஃபுல்லாக பண்ணியிருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் மற்ற எல்லாருமே பாலாசரவன் சார் ஆகட்டும், முனிஷ்காந்த் சார் ஆகட்டும், நம்ம சிங்கப்புலி சார் ஆகட்டும், எல்லாருமே முத்துக்குமார் சார் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் அண்ட் இட்ஸ் வெரி வெரி என்டர்டெய்னிங். அண்ட் முக்கியமாக வந்து எஸ்கே பிரதருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அவரோட எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் வந்து நிறைய குவாலிட்டி படங்கள் பண்ணியிருக்காரு. அதில் இதுவும் வந்துட்டு 100% ஒரு குவாலிட்டியான ஃபிலிம். எல்லோரும் தியேட்டர்ஸ் கண்டிப்பாங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படத்தை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக சிரித்து ஒரு நல்ல மெசேஜ், அருமையான மெசேஜ் லேடிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அண்டு எங்கள் அக்கா வந்து ஷி ரிமைண்டட் மீ ஆஃப் மை மதர் அண்ட் மை ஃபாதர். என்னால் அழுகே பொறுக்க முடியல. எக்ஸலண்ட் மூவி. 100% இது பெரிய ஹிட்டுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். இந்த படத்தை பார்த்தா கேட்குதா சொல்கிறது? கேட்குது. ஓகே. நம்ம வாழ்க்கையில் விமன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃபேமிலி எப்படி இருக்கும், அது வந்து சிட்டியில் இருக்கிறவங்க இல்லை வில்லேஜில் இருக்கிறவங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ
my director here. ஐயோ நிஜம் Director மிஸ் பண்ணுறேன் எங்கள் அம்மா. நல்ல ஒரு அருமையான படம் பெரிய மெசேஜ் படத்தில். ஆமாம். செகண்ட் ஹாஃப் கிழின்னு கிழிச்சிட்டாங்க. டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக எல்லாருக்கிட்டையும் நல்ல வேலை வாங்கியிருக்காங்க. ராதிகா மேடம் பற்றி வந்து சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. எந்த ரோல் எடுத்தாலும் ஷீ இஸ் டூ குட். அது மட்டும் இல்லை, எப்பவுமே இல்லை, எப்பவுமே நம்ம தமிழகத்தின் பொக்கிஷன் ராதிகா மேடம். ஓகே, ஐ எம் ஸோ ஹாப்பி இட்ஸ் கேம் ஃபார் திஸ் மூவி. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு டைரக்டர் முக்கியமாக ஒவ்வொரு கேரக்டரும் டைரக்டர் அவ்வளோ பெரிய மெசேஜ் கொடுத்துருக்காரு படத்தில். நாட் ஒன்லி ஃபார் ஃபேமிலி, இண்டிவிஜுவலி ஃபார் மென், ஃபார் லேடிஸ், எல்லாருக்கும் அண்ட் ஈவன் சில்ட்ரன் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் அ குட் பிக்சர் ராதிகா. தேங்க்யூ ஸோ மச். ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, தாய் கிழவி மட்டும் கிடையாது, இது தாய் கிழவி 2.0 அவ்வளோதான் சொல்லும். என்டர்டைன்மெண்ட் இருக்குது, மெசேஜ் இருக்குது, சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த படம் பார்த்து முடிக்கும்போது நீங்கள் என்னமோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஐடியாவை அப்போது நம்ம செஞ்சிட்ருக்கிறவங்க இப்படி தான் இருக்கணும், லைஃப்னா இப்படி தான் இருக்கணும்னு அந்த ஒரு மெசேஜோடு வெளியே போவாங்க. அவ்வளோதான். எங்ககிட்ட சந்தோஷம் தெரியுது இல்லை, அந்த சந்தோஷம் அப்படியே வெளியே வரும்போது தெரியும். தேங்க்யூ ராதிகாம்மா. பை. Thank you, sweetheart. God bless you. God bless you. God bless you. God bless you. Thank you so much. I'll call you. My lipstick is all over your forehead. My lipstick is all. So proud of you. Thank you. Oh, what's up? You mean water? Fresh water. Thank you. Thanks a lot. May you get all the awards in the world. I swear. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? என்ன சொல்கிறீங்க? நான் டப்பிங் பேசுறதுக்கப்புறம் ஃபுல்லாக ஷூட்டிங்லேயே இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் சும்மா இருக்க கண்டிப்பாக அவன் கொடுக்கட்டி போகிறேன். நான் கவனிக்கலை, நான் இங்கே வந்துட்டேன். அவர் உங்களை பார்க்கணும்னு ரஜினி சார் சொன்னார், உங்கள்கிட்ட பேசுனேன். ரொம்ப பாராட்டினார். அசத்திட்டாரு. பார்த்து இப்போ தான் ஃபோன் பண்ணார். எப்படி அதிகாரி நீங்கள் தானே சொன்னீங்க நான் நல்லா நடிக்கிறேன். சிவா அங்கே மாட்டிட்டாரோ? Absolutely out of it. So I'm sure நான் இந்த ஆடியன்ஸை கொஞ்சம் அப்படி ஏன்னா எல்லாம் அது வேறு ரோலாக இருக்கும். நீங்கள் வாங்க பாப்பா ஒன்று தான் எல்லாரையும் கேட்குறாங்க. இந்த படத்தின் முக்கிய கதாநாயகன் இவர் தான், சிவகுமார் முருகேசன். சின்ன வயசில் அவருடைய பொறுமையும் அவருடைய வலியும் எல்லாமே தாங்கிக் கொண்டு ஒரு
அவ்வளோ சிறப்பான ஒரு மெசேஜ் உள்ள இன்னைக்கு சொசைட்டிக்கு தேவையான ஒரு கதையை ரொம்ப அழகாக ஒரு புதுமையாக சொல்லியிருக்காரு. ஐ ரியலி விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். யூ டிசர்வ் தி பெஸ்ட். நான் இன்டர்வியூவில் வந்து செய்யவும் போட்டாங்களா, இது வேறு படமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஐயோ, நைஸ் நைஸ். தேங்க்யூ அண்ட் விஷ் யூ. சிவா, தேங்க்யூ மேம். your journey should continue with more strength and success. நாங்கள் அப்புறம் பாம்பா சுதன் நீங்கள் பேசுங்க. எப்படி இருக்கு பிரபு சார் நல்லா பேசுங்க. நீ இப்போ தான் முதல் தடவை படம் வாங்க. முதல் வாட்டி பார்க்குறவா? அதுக்கிட்டே இருந்தியா? அழுதியா? வந்த உடனே எங்கே பிடிச்சி ஒரே அழுக. சரத் சார் யாராவது பார்த்தீங்களா? நான் படம் முடிச்சுட்டு டப்பிங் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் படம் பார்க்கல. இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் படம் பார்க்குறேன் ப்ரீமியரில். நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அந்தளவுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது, மிக எமோஷ்னலாக இருக்குது. எவ்வளோ நகைச்சுவை இருந்துச்சோ அதை கடந்து எமோஷ்னலாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறது, சிறப்பான வாய்ப்புக்கு, இந்த தரமான வாய்ப்புக்கு இருக்கிற சிவகுமார் முருகேசனுக்கு, தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் தலைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. நான் அப்புறமா நிறைய பேசுகிறேன். நன்றி. இல்லை, இதில் ரிசீவ் ஆகிருந்தேன். ஏஜிஎஸ் எங்கள் அர்ச்சனை கிளம்பிட்டாங்க போல இருக்கு. யார் சாமி நீங்கள்? யார் சாமி? இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் புருஷன் பொண்டாட்டி நடிக்கிற படங்கள் 2 படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆன சரித்திரம் இல்லை. அந்த வகையில் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற என் கணவரோட படத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் அப்படியே. தேங்க்யூ சிவா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. இதுக்கப்புறம் உங்கள் கையில் ஒப்படைச்சிடுறோம் இந்த படத்தை, நீங்கள் பார்த்துக்குங்க. தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ட்ரெய்லர் போட்டு பிடிச்ச உடனே கேட்டுட்டா சார். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தை நான் 2வது தடவை பார்க்குறேன். நான் முதல் தடவை பார்த்தோன்னே சொன்னேன் நீலங்க பிரதர் அப்பயே சொல்லிவிட்டு, இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு ப்ரோக்ரெஸாக ஒரு இன்றைக்கி இருக்கிற பெண்கள் எப்படி இருக்கணும், தாய்க்குள்ள எப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு கருத்தை சொன்னால் கூட அதை வந்து ஒரு ஹாஸ்யமாக லைட்டர் வெயினில் கொண்டு போய் ஒரு சீரியஸ் மேட்டரை வந்து ரொம்ப லைட்டர் வெயினில் பண்ணி நெரேட்டிவ் வந்து சொல்லி, தாய்னா என்ன, பாசம்னா என்ன, உயிர்னா என்ன, நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு பி a spoiler. ஏன்னா படம் நேரில் போய் பார்க்கணும். எல்லோரும் நம்மளே கதையெல்லாம் ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்கணும். முக்கியமாக தாய்மார்கள், பெண்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். இந்த படம் வந்து ஒரு நல்ல தரமான படம்னு நான் சொல்கிறேன். தோ மை மூவிஸ் ரிலீஸிங் ஆன் த சேம் டே ஆளி ரிலீஸ் ஆனால் கூட எனக்கு வந்து இந்த அது வந்து ஒரு வித்தியாசமான படம். நான் திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் டச்சிங் மை ஹார்ட். அன்றைக்கும் நான் வந்து படம் பார்க்கும்போது சிரித்து கொண்டு இருக்கும்போது அழுகே வந்தது. கடைசி காட்சிகளும் சரி, அதுக்கு நடுவில் வந்து பல பாடிச்ச சீனும் சரி, எல்லாமே ஒரு உயிரோடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லும் போது அது என்ன பெரிய வலிக்குதுன்னா, ஒரு தாய் தந்தையுடன் வாழ்ந்து கொண்டு ஒரு புகழ் தாயும் தந்தையும் உடல்நலம் குன்றிய போது அந்த பிள்ளைகள் எப்படி பார்த்துக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அதை அந்த கருத்தை ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம் ஆஃப் தாய் கிழவி. ரொம்ப அருமையான படம், சிறந்த படம் நான் நினைக்கிறேன். ஆடியன்ஸும் நீங்கள் என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ நான் வந்து வாழ்க்கையில் எனக்கு ஒரு படம் மாதிரி கிடைச்சதுக்கு ரொம்ப சிவமுருகேசன் சார் டைரக்டருக்கும் சிவாத்தியன் சாருக்கும் தேங்க்யூ மேம். சிவாத்தியன் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகாது. இன்னும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகிறது. படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
அனைவருக்கும் வணக்கம். தாய் கிழவி செலிபிரிட்டி ஷோ பார்த்துட்டு எல்லாம் வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு வாழ்க்கை ஒரு பெண்ணை மையப்படுத்தி ஒரு அருமையான மெசேஜ் உள்ள ஒரு படம். இந்த படம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். குழந்தைகளோட, பெரியவங்களோட, குடும்பமாக போய் எல்லோரும் சேர்த்து பார்க்கலாம். இந்த படத்தை தயாரித்த எஸ்கே ஃபிலிம்ஸ் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் ஃபேஷன் ஸ்டுடியோ பொண்ணு அனைத்து நடிகர்களுக்கும் இந்த படம் கண்டிப்பாக நல்ல பேர் வாங்கி தரும். டெக்னீஷியன் நல்ல பேர் வாங்கி தரும். இந்த படத்தோட இயக்குனர் வந்து தம்பி சிவகுமார் முருகேசன். ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப மெச்சூர்டான ஒரு ரைட்டிங்கோட ஒரு படம் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. அதே மாதிரி டிஓபி விவேக் இவருக்கும் அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது தமிழ் சினிமாவில். கண்டிப்பாக இவங்க பேரும் அந்த 2 பேருமே கண்டிப்பாக ஒரு பெரிய பேரோடு புகழோடு தமிழ் சினிமா நினைச்சு நிற்பாங்கன்ற நம்பிக்கை. இவருக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த படத்தை வந்து பாருங்கள். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமான இந்த நிகழ்வு. முழுக்க முழுக்க நான் பிறந்த மன்சார்னு மதுரை வட்டார மொழியில் நடித்தது எனக்கு ரொம்ப பெருமையாக. அந்த வாய்ப்பு கொடுத்த தம்பி சிவகுமாருக்கு பெரிய நன்றி சொல்லணும். ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு படமாக அதை பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். படம் நல்லா நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு முக்கியமான படமாக பார்க்குறேன். ஜாலியாக அது முதல்ல ஒரு எமோஷன்ஸாக இருக்கிறது அடங்கியிருக்கு. ஸோ நன்றி. இந்த நேரத்தில் எஸ்கே ப்ரொடக்ஷனுக்கும் ஃபேஷன் ஸ்டுடியோக்கும் இயக்குனர் சிவகுமார் முருகேசனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் சுருளின்ற ஒரு ரோல் தாய்க்கிழவியில் ப்ளே பண்ணியிருக்கேன். தாய்க்கிழவி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். ரொம்ப முக்கியமான விஷயங்களை, ரொம்ப பேச தவிர்க்கிற விஷயங்களை, ரொம்ப ரகசியமாக மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க விஷயங்களை, ஜென்ரேஷன்ஸ் டுகெதர் அப்படியே பாஸ் ஆன் ஆகிட்டு இருக்க விஷயத்த ரொம்ப முக்கியமாக மேடை போட்டு ஓப்பனாக பேசின மாதிரியான ஒரு படம் தாய்க்கிழவி. இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதே எனக்கு ரொம்ப 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 பெரிய சந்தோஷம். எனக்கு எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப அதிகமான சந்தோஷம் எங்களோட டைரக்டர் சிவாக்காக. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் நிச்சயமாக தியேட்டர்ஸ் வந்து படம் பாருங்கள். படம் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் கேரக்டர் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் பாலசரவணன். இன்றைக்கி தாய்க்கிழவி படத்தோட ப்ரீமியர் பார்த்தோம். படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டப்பிங் பேசிட்டு நம்ம அடுத்தடுத்த ஷூட்டிங் போயிட்டோம். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு படம் பார்க்குறேன். ப்ரீமியர் ஷோவில் பார்க்குறேன். அந்த ஷூட்டிங் நடிக்கும்போது இருந்த காட்சிகள் எல்லாமே வந்து அப்போவுமே எவ்வளோக்கு எவ்வளோ படத்தில் நகைச்சுவை இருந்துச்சோ அவ்வளோக்கு எவ்வளோ பயங்கரமான எமோஷனலாகவும் இருந்துச்சு நடிக்கும்போதும். அதை இன்றைக்கி முழு படமாக பார்க்கும்போது இவ்வளோ வந்து வயிறு குழுந்த சிரிக்க வச்சு இந்த அளவுக்கு ஒரு உள்ளே புகுந்து எமோட் பண்ணது ரொம்ப சில படங்கள்லாம் அதை செய்யும். தாய்க்கிழவி இந்த படம் ரொம்ப ரொம்ப எமோஷனாக இருக்குது. நடித்ததையும் தாண்டி ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனாக இருக்குது. நான் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஆகச்சிறப்பான கதாபாத்திரத்தில் ஆகச்சிறந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் சிவகுமார் முருகேசனுக்கும் நம்ம தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் தலைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு நம்ம அம்மா அப்பாக்களை, நம்ம அப்பத்தா அம்மாச்சிகளை, நம்ம தாத்தா பாட்டிகளை, நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாரையும் ரொம்ப ஞாபகப்படுத்தும். ரொம்ப முக்கியமான ஒரு பொலிட்டிக்கலான படம் இது. ரொம்ப சிறந்த ஒரு அரசியலை பேசுகிற படம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கணும். நிச்சயமாக அந்த படம் வயிறு குழுங்க சிரித்து அப்படியே மனப்பூர்வமாக எப்படி சொல்கிறது பயங்கரமாக எமோஷனலாகவும் ஆவீங்க. கண்டிப்பாக பாருங்கள். அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்.